எல்லாருக்கும் வணக்கம். விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுலேருந்து. இந்த பதிவில் பழங்கள் சாப்பிட்றது செலவா அப்படிங்கிறத பற்றி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரூட்ஸ் காஸ்ட் கால்குலேஷன் வந்து நாங்கள் எக்ஸிஸ்டிங்காக எங்கள் சர்வீஸ் ஏரியாவில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு தரக்கூடிய அந்த பாக்ஸ் ரேட்டை வச்சு இந்த வீடியோவில் கால்குலேஷன் போட்டிருக்கு. இந்த எங்கள் சர்வீஸ் ஏரியாவில் இல்லாதவங்க, அதாவது வெளியூரில் இருந்துக்கிட்டு இயற்கை உணவு முறையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வேறு மாதிரி கால்குலேஷன்ஸ் வரும். அது நான் தனியாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன், ஏன்னா அது பெருசாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த பதிவில் நம்ம போடுற கால்குலேஷன்ஸ் எல்லாமே எங்கள் சர்வீஸ் ஏரியாக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸுக்கு நாங்கள் தர்ற ஃப்ரூட் பவுலோடைய ப்ரைஸை வச்சு இந்த கால்குலேஷன் போடுறோம். ஸோ பழங்கள் செலவா அந்த டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங்காக நமக்கு என்னென்ன செலவுகள்லாம் இருக்குது, உடம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன செலவெல்லாம் செய்கிறோங்கிறத விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டுனா நான் இங்கே சொல்கிறது வந்து குக்குடு ஃபுட்டு. இந்த குக்குடு ஃபுட்லேயே 3 கேட்டகரி இருக்குது. காஸ்ட், அதாவது காய்கறி, மளிகை ஜாமான், ஆயிலு, அதோடைய காஸ்ட்டு. ரெண்டாவது குக்கிங் எக்ஸ்பென்சஸ். அந்த காய்கறிகளை, மளிகை ஜாமான்களை சமைக்க உண்டான செலவுகள், கேஸ் செலவு, பாத்திரம் செலவு. மூணாவது வந்து குக்கிங் டைம். குக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்ளப்படுற நேரம். இங்கே நேரத்தையும் வந்து நம்ம என்ன செய்கிறோம், காசாக தான் பார்க்குறோம். ஏன்னா உங்கள் நேரத்துக்கும் நீங்கள் வேலை செய்கிறீங்க, அந்த நேரத்துக்கு ஏற்றபடி தான் உங்களுக்கு பே பண்ணுறாங்க. ஸோ இங்கே நேரமுமே என்னது தான், காசு தான் கால்குலேஷன் போட்டால். இப்போ இந்த 3 வேளையுமே சமைச்ச உணவை, இறந்த உணவை சாப்பிட்ற ஒருத்தர் கண்டிப்பாக அவருக்கு உணவு ரீதியாக வரக்கூடிய நோய்கள் வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ 3 வேளையுமே ஃபுல் டைமாக குக்கர் ஃபுட்டை எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் என்னது, ஜாஸ்தி. ஸோ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு நம்ம என்ன செஞ்சிடணும், ஆட் பண்ணிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது வந்து என்ன மாதிரி கணக்கில் சொல்கிறோன்னா, உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள், உதாரணத்துக்கு வெளியே நீங்கள் போகிறீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை கீழே விழுகிறீங்க, அந்நேரத்தில் ஒரு மருத்துவரோ ஒரு ஹாஸ்பிட்டலோ மெடிசின்ஸோ கண்டிப்பாக தேவை. ஆனால் உணவு ரீதியாக வரக்கூடிய நோய்களுக்கு உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, நீங்கள் அதை என்ன செய்ய முடியும், உங்களால் தவிர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரிக்கு தான் நம்ம போகிற கால்குலேஷனு. ஸோ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ். இந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அடுத்து என்ன வரும், மெடிசின் எக்ஸ்பென்சஸ். ஸோ 3 வேளையுமே சமைச்ச உணவை சாப்பிடக்கூடிய ஒருத்தர் இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம என்ன செய்யலாம், கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ பழங்கள் சாப்பிட்றவங்க, ஸோ இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 1 கிலோ பழங்கள் சாப்பிட்றாங்கங்கிற கணக்கு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு நாங்கள் தரக்கூடிய ஹாஃப் பாக்ஸ் வந்து, ஒரு ஹாஃப் பாக்ஸோட ப்ரைஸ் வந்து 30 ரூபா. இந்த ஹாஃப் பாக்ஸுங்கிறது என்னென்னா, 1/2 கிலோ தோல் உள்ள பழத்தை நீங்கள் வெட்டினீங்கன்னா அதில் 300 கிராம் கட் ஃப்ரூட்ஸ் வரும், 200 கிராம் தொலி போகும். ஸோ ஒருத்தர் ஒரு ஹாஃப் பாக்ஸ் டெய்லி சாப்பிட்றாருன்னா 1/2 கிலோ பழங்கள் சாப்பிட்றாங்கங்கிற கணக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 2 ஹாஃப் பாக்ஸ் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோமே, 2 ஹாஃப் பாக்ஸ் சாப்பிட்றாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 1 கிலோ பழங்கள் என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இந்த 1 கிலோ பழங்கள் வந்து மத்தியானம் வரைக்கும் என்னது, போதுமானது. ஒரு நாளில் பாதி நாளுக்கு என்னது, போதுமான உணவு தான். அப்போ ஒரு 2 ஹாஃப் பாக்ஸ்னால் 2 × 30 இஸ் ஈக்குவல் டு 60. 60க்கு ஒரு மாதத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தோம்னா 1800 ரூபா. இப்போ இதில் இருக்கக்கூடிய காஸ்ட்டு இந்த ஒன்று மட்டும்தான், ஒரு நாளைக்கு 60 ரூபாங்கிற காஸ்ட் மட்டும்தான். இதனால என்னென்னலாம் மிச்சம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, குக்குடு ஃபுட்டோடைய காஸ்ட் மிச்சமாகுது. ஏன்னா நீங்கள் சாப்பிட போகிற வேலை வந்து குறைக்கிறீங்க. அதுக்கடுத்து குக்கிங் எக்ஸ்பென்சஸும் மிச்சமாகுது.
அதுவும் பழங்களை முழுசாக சாப்பிடக்கூடிய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பழங்கள் காலைல சாப்பிட்டாங்கன்னா அந்த காலைல பிரேக்ஃபாஸ்ட்டே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதுக்கு உண்டான செலவுகளும் என்ன தான், குக்கிங் எக்ஸ்பென்ஸும் கம்மி தான். அப்போ சமைக்கவே இல்லைங்கும்போது அப்போ குக்கிங் டைம் கிடையாது இல்லையா? ஸோ குக்கிங் டைமும் இங்கே என்ன கிடையாது, அப்ளை ஆகாது. இந்த 3 விஷயமுமே கிடையாதுங்கிற போது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 கிலோ பழங்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன சைடில் வந்துடுவாங்க, ப்ரிவென்ஷன் சைடில் வந்துடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நோய்கள் வரக்கூடிய சான்சஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு 80% கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, ஈஸியாக தவிர்க்கக்கூடியது. அப்போ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் கிடையாதுன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் என்ன கிடையாது, கிடையாது. அப்போ பழங்கள் ஒரு நாளைக்கு 1 கிலோ பழங்கள் சாப்பிடுறது மூலியமா எந்தெந்த ரீதியிலலாம் நம்ம என்ன செய்ய முடியும், மிச்சம் பார்க்க முடியுங்கிறத பார்த்துக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஆரோக்கியத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே யாரும் பண்ணுறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க, மாதம் மாதம் சேவிங்ஸ் பண்ணுறீங்க, அதை வச்சு ஜுவல் வாங்குறீங்க, அசட் வாங்குறீங்க. அதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் போச்சு, ஒரு ஹார்ட் அட்டாக் ஆகுது, கேன்சர் ஆகுதுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்யூர் வந்ததுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய வேலை. பழங்கள் சாப்பிட்றது, தினமும் பழங்கள் சாப்பிட்றது க்யூர் கிடையாது. க்யூரை விட ப்ரிவென்ஷன் வருமுன் காப்போம், பிஃபோர். ஸோ இந்த க்யூரில் நடக்கக்கூடிய 100% செலவுகளுக்கும் 100% நேரத்தையும் ஒரு 5% நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்கனாலே என்னது, இது வராமலே என்ன செஞ்சிடலாம், நம்மளை தற்காத்துக்கலாம். 5% இல்லை மேக்சிமம் நீங்கள் சொன்னாலுமே ஒரு இன்னொரு 10%, 5லேருந்து 10% தான். சிம்பிளாக சொல்லணும்னா நோய் வந்த பிறகு எது சிறந்த மருத்துவம், எது சிறந்த ஆஸ்பத்திரி, எது சிறந்த சிகிச்சை முறைன்னு சொல்லி தேடி தேடி அலைவான் படிப்பாளி. ஆனால் நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதை எப்படி தவிர்க்க முடியும்னு கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டே தவிச்சிருவான் என்னது, அறிவாளி. நீங்கள் படிப்பாளியா அறிவாளியா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இங்கே ஆரோக்கியத்துக்கு உண்டான இன்சூரன்ஸ் வந்து யாரும் என்ன செய்கிறதில்ல, பெருசாக பரவலாக பண்ணுறதில்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு 1 கிலோ பழங்கள் அதிகமாக சாப்பிடும்போது இயற்கையே உங்களுக்கு என்ன தரும், கேரண்டி தரும். இயற்கையே உங்கள் ஆரோக்கியத்தை என்ன செய்யும், பாதுகாக்கும். நம்ம செய்ய வேண்டிய வேலைலாம் என்னது, ஒரு நாளைக்கு அன்றாடமாக எப்படி நம்ம சேவிங்ஸ்க்கு மாதம் மாதம் காசு போட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்காக நம்ம உடம்பை பார்த்துக்கணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக தினமும் 1 கிலோ பழங்களாவது என்ன செய்யணும், நம்ம சாப்பிட்ணும். ஆனால் என்னதான் சொன்னாலும் இங்கே தொடர்ச்சியாக பழங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டு தான் இருக்குது. ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது பழங்களை என்ன செய்கிறாங்க மக்கள், இன்னும் பெருசாக அதை கன்சிடர் பண்ணுறதில்ல, அந்த ப்ராசஸை நம்புறதில்லை. இன்னும் மருந்து மாத்திரை மேலே உள்ள மோகத்தில் வந்து இன்னும் ஃபுட்டை மாற்றினா எப்படி உடனே சரியாகும் அப்படிங்கிற கேள்விகள் தான் என்ன செய்யுது, பெருசாக கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு மெம்பர் கால் வந்துச்சு. பழங்கள் வேண்டாம் தம்பின்னு சொன்னாங்க. ஏன்க்கா எதுக்குக்கா பழங்கள் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை தம்பி நான் ஒரு மாதத்துக்கு மருந்து சாப்பிட போகிறேன், அதனால எனக்கு பழங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைக்கா மருந்துங்கிறது இயற்கை கிடையாதுக்கா, பழங்களை சாப்பிட்டா தான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லி பார்த்தேன். பட் அவங்க கேட்கல. சரிக்கா அப்படின்னு சொல்லி டிஸ்கன்டினியூ பண்ணியாச்சு. திரும்பி ஒரு 1 or 2 வீக்ஸ் கழித்து மறுபடியும் ஃபோன் பண்ணி எனக்கு பழங்கள் கொடுங்க, பழங்கள் சாப்பிடாமல் என் உடம்பு எனர்ஜியாகவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உண்மை அதுதான், நாங்கள் சொன்னதும் அதுதான். பழங்கள் மட்டும்தான் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு உணவுப் பொருள், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இயற்கை மேலே நம்பிக்கை வைங்க, தொடர்ச்சியாக இயற்கை உணவு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இன்னும் இதே மாதிரி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.